நானா துரோகம் செஞ்சேன்? இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணுவார். தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலைன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவைகள் தேர்ந்தெடுத்தாங்க. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். ரட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். அதற்கு மேலாக தலைமை கழகத்தை, சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில் கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? நாங்களா துரோகம் செஞ்சோம்? எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்கள் என்ன காரணம்? எங்கள் மேலும் பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க.